மீண்டும் களமிறங்கும் ஜாம்பவான். புதிய கட்சி யோசனையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்கிற ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா கண்டெடுத்த தளக்கர்த்தர்களில் முக்கியமானவர். அண்ணாவால் அரசியலுக்கு கொண்டுவரப்பட்டவர். மீண்டும் கவனம் பெறும் பண்ருட்டி ராமச்சந்திரன். அரசு பணியை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்த பொறியாளர். தனது 30 வயதில் முதல் தேர்தலை சந்தித்த ராமச்சந்திரன் தனது 30 வயதில் முதல் தேர்தலை வென்ற ராமச்சந்திரன் தொடர்ந்து வெற்றியை கொடுத்ததால் கட்சியில் மிக முக்கியமான நபராகினார் பண்ருட்டி ராமச்சந்திரன். கருணாநிதியின் முதல் அமைச்சரவையிலேயே அமைச்சரானவர். கருணாநிதியுடனான முரண்பாட்டால் திமுகவில் இருந்து வெளியேறியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், புதிய கட்சி என்ற யோசனையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம் ரமேஷ்? எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் 2 மாதங்களுக்கு முன்பு கட்சியை பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பண்ருட்டி ராமச்சந்திரன் OPS உடைய ஆலோசகராக இருந்தார். நீண்ட நெடியம் அனுபவம் கொண்டவர். 1971 அமைந்த அமைச்சரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்பு வகித்தார். தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா 1967 ஆண்டு திமுக முதலில் ஆட்சி அமைத்த போது இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய MLA-வாக இருந்தவர் தான் இந்த பார்த்தீர்கள் என்று சொன்னால் பண்ருட்டி பகுதியைச் சேர்ந்தவர். அவருக்கு அப்போதே பொறியாளர் படிப்பு படித்து குறிப்பாக மின்சார வாரியத்தில் பல மாவட்டங்களில் பணியாற்றியவர். அண்ணா மீது பற்று கொண்டவர். அண்ணாவை நன்கு அறிந்தக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் தற்போது கட்சியை ஆரம்பித்து குறிப்பாக நடிகர் விஜயுடைய கட்சியில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக உருவான போது, தேமுதிக 2005 வந்த போது அந்த கட்சிக்கான சட்ட விதிகளை வகுத்து கொடுத்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த அடிப்படையில் அவருக்கென்று ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக தேமுதிகவுடைய அவைத்தலைவர் என்ற ஒரு பொறுப்பை அலங்கரித்தவர் தான் அவர். தற்போது தனியாக கட்சி ஆரம்பித்து அது நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு பெரிய அளவிலான கட்சிகள் இதுவரை எந்த ஆதரவும் கொடுக்காத நிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் 80 வயதை தாண்டியும் தற்போது அரசியல் அனுபவம் மிக்கவரை பயன்படுத்திக் கொள்ள விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்து குறிப்பாக அவர் பல்வேறு இடங்களில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக அவருடைய கட்சி சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து அவர் களம் காண்பார் எனவும் தகவல் வெளியாகுது. அதே போல பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய அரசியல் அனுபவத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கவும் அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் அவர் பங்கேற்பார் எனவும் அவருக்கு தெரிந்த நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறார். 80 வயதை அவர் கடந்திருந்தாலும் கூட
அவர் இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறார். பல ஆலோசனைகளை அவ்வப்போது பலரும் அவரிடம் பெற்று வருகிறார்கள். அண்மையில் கூட அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்திற்கே நேரில் சென்று பார்வையிட்டார். அந்த அளவிற்கு முக்கியமான ஒருத்தராக இருந்தார். குறிப்பாக எம்ஜிஆர் அமைச்சரவை 3 முறை அவர் எம்ஜிஆர் அமைச்சரான போது 3 முறையும் அமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் கேபினெட்ல 3 முறை 1977 ஆரம்பித்து 84 வரை 3 கேபினெட்லையும் பங்கேற்றவர் குறிப்பாக பண்ருட்டியார். அவருடைய அனுபவத்தை அவர் விஜய்க்கு கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனந்தி, ஒருபுறம் ஓ பன்னீர்செல்வம் சேகர்பாபு சந்திப்பு, மற்றொருபுறம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் விலகல், தற்போது பண்ருட்டி ராமச்சந்திரனின் புதிய கட்சி யோசனை, இதெல்லாமே ஓ பன்னீர்செல்வத்தின் மீதான அதிருப்தியின் வெளிப்பாடாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு பல முக்கியமான கட்டங்களில் ஆலோசகராக இருந்தவர் தான் பண்ருட்டியார். அவருக்கு ஓபிஎஸ் எந்த முடிவும் தற்போது எடுக்காத ஒரு சூழலில் அவரும் அந்த ஆலோசகர் பொறுப்பில் இருந்து விலகி தானாகவே ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொடுக்கக்கூடிய சில ஆலோசனைகளை ஓபிஎஸ் நிராகரித்து விட்டதாக தெரிகிறது. எனவே இந்த முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் உருவாக்கிய கட்சி 2 மாதங்களுக்கு முன்பு பண்ருட்டி ராமச்சந்திரன் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே தேமுதிக கட்சி ஆரம்பித்த போது ஆலோசனைகளை கொடுத்தவர், கட்சியுடைய சட்ட விதிகளை வகுத்து கொடுத்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த அளவிற்கு 2011ஆம் ஆண்டு ஆலந்தூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். பல முறை கட்சி பாத்தீங்கன்னா அவர் முதல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்கு அப்ப குறிப்பாக பாமக ஆரம்பிக்கப்பட்ட போது அங்க பாமகவுக்கும் சில ஆலோசனைகளை 1991 அவர் கொடுத்தவர். எனவே பல கட்சிகளில் இருந்து அவருக்கு பல அனுபவங்கள் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார். நீங்கள் கேட்டது போல ஓபிஎஸ் உடைய முடிவும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ்க்கு சில ஆலோசனைகளை அவர் கொடுத்ததாகவும் அதனை அவர் கேட்கவில்லை, நிராகரித்து விட்டதாகவும் தகவல் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தற்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் குறிப்பாக கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவருக்கு நல்ல வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் கடலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். 1967 அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக பிஇ படித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, மக்கள் நல உரிமை கழகம் என்ற தனி கட்சி தொடங்கியவர். கொஞ்ச காலம் பாமகவில் இணைந்து செயல்பட்டவர். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான பண்ருட்டி ராமச்சந்திரன் தற்போது தனி கட்சி என்ற யோசனையில் இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கென தனி அணி கட்டமைப்பை உருவாக்கியவர். ஜெயலலிதாவை எதிர்த்து வெளியேறிய 4 அணியில் ஒருவர். மக்கள் நல உரிமை கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கியவர். கொஞ்ச காலம் பாமகவில் இணைந்து செயல்பட்டவர். விஜயகாந்துக்கு ராஜதந்திரியாக செயல்பட்டவர்.
தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்கிய போது இணைந்த ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு ராஜதந்திரியாக செயல்பட்டவர்.